திருக்கோவில் சென்னையில் இருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திருவள்ளூர் என்னும் அழகிய நகரில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இத்திருத்தலம் திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் மூலம் கட்டப்பட்டது என்றும், மேலும் இக்கோவில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் உள்ளூர் மக்கள் மற்றும் புராணங்கள் மூலம் அறிய முடிகிறது. 5 அடுக்கு ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலில் வீரராகவ பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். சாலிகோத்திர மகரிஷிக்கு தை அமாவாசை என்று பெருமாள் காட்சி தந்ததால் தை அமாவாசை வழிபாட்டிற்கு உகந்ததாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. இக்கோயிலின் குளம் கங்கையை விட புனிதமானது என்றும், இக்குளத்தில் குளித்தால் மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட விலகும் என்றும் மார்கண்டேய புராணத்தில் தலம் குறித்து கூறப்படுகிறது. இக்குளம் இருதாபதானி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் திருக்குளம் நோய் தீர்க்கும் திருக்குளமாகவும், பெருமாள் வைத்திய வீரராக பெருமாளாகவும் பக்தர்களால் கருதப்படுகிறார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய குடும்பங்களின் குலதெய்வ கோயிலாக இக்கோயில் விளங்குகிறது. இப்போது இந்த கோவிலின் தல வரலாற்றை பார்ப்போம். குரு என்னும் முனிவரின் யாகத்தின் பலனாய் பிறந்த சாலிகோத்திரர் என்னும் முனிவர் இக்கோயில் அருகில் உள்ள புனித குளக்கரையில் 1 வருடம் தவம் இருந்தார். தை அமாவாசை அன்று பூஜைகளை முடித்துவிட்டு தன் உணவிற்கான அரிசி மாவை சுவாமிக்கு ஒரு பங்கை நிவேதனம் செய்துவிட்டு வரும் அதிதிக்கு ஒரு பங்கும் தனக்கு ஒரு பங்கையும் வைத்திருந்தார். ஒரு வயதான அந்தணர் வந்து உணவு கேட்க ஒரு பங்கை அவருக்கு கொடுத்தார். அந்த கிழவரும் அதை உண்டு பசி இன்னும் தீரவில்லை என்று மேலும் கேட்க முனிவரும் தனது பங்கையும் மகிழ்ச்சியோடு தந்தார். அதை உண்ட வயதான அந்தணர் அங்கிருந்து சென்று விட்டார். சாலிகோத்திர முனிவர் அன்று முழுவதும் விரதம் இருந்து அடுத்த நாள் முதல் மீண்டும் 1 வருடம் தவம் இருந்தார். 1 வருடம் கழித்து தை அமாவாசை அன்று மறுபடியும் நிவேதனம் செய்த பின் விருந்தாளி வருவாரா என்று எதிர்பார்த்திருந்தார். அதேபோல் அந்த கிழவர் வந்து மாவு கேட்க முனிவர் தந்தார். பிறகு களைப்பாக இருக்கிறது, நான் படுத்துறங்க வேண்டும், எவ்வுள் என வினவ சாலிகோத்திரர் தன் இடத்தை காட்டி இவ்வுள் படுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இவ்விடம் படுத்துக்கொள்ளுங்கள் என்றார். படுத்த கிழவருக்கு போர்வையை போத்தினார் சாலிகோத்திரர். மறுகணமே கிழவர் வடிவத்தில் வந்த பகவான் சயன திருக்கோலத்தில் காட்சி தந்தார். முனிவரிடம் வேண்டும் வரம் கேள் என்றார். இங்கு வரும் பக்தர்கள் நோய்கள் தீர்ந்து அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறும்படி கேட்டுக்கொண்டார் சாலிகோத்திரர். அவ்வாறே அருளி இங்கு எழுந்தருளியதாக இத்தல வரலாறு கூறுகிறது. மேலும் ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்னும் பெயரில் இப்பகுதியை ஆண்ட தர்மசேன மகாராஜருக்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீரநாராயணன் எனும் பெயருடன் வேட்டைக்கு சென்று பெருமாள் தாயாரை மணந்ததாக தல வரலாறு கூறுகிறது. இதன் பின்னரே இறைவனின் பெயர் வீரராகவர் என்று மாறியதாகவும் அதுவரை கிங்கிரிசேஷன் என்றும் பெயர் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு முறை கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.